ஜனவரி மாதம் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து இப்போ 2 வாரம் முடிய போகுது. இன்னைக்கு நாம் எந்தெந்த பொசிஷன்ஸ்லாம் நிறைய லாபம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். இது இல்லாமல் மார்க்கெட் நிலவரத்தையும் பார்க்கலாம். வணக்கம், பாலசுப்ரமணியன். இது என் பாலா ஃபினான்ஸ். வணக்கம் மிஸ்டர் பூங்காவனம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்ன சார், சொல்லுங்க சார். போன வாரம் நம்ம எந்தெந்த ஸ்டாக்ல பொசிஷன் எடுத்திருக்கோம், அதில் லாபம்லாம் எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தோம். அது வந்து மோஸ்ட்லி கால் ஆப்ஷன் ப்ராஃபிட் இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு 2-3 நாளாக தொடர்ந்து இறக்கமாக இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட்டு என்ன நிலைமையில் இருக்குங்கிறது நம்ம சார்ட். இன்னைக்கு மார்னிங் நல்லா கிராஷ் ஆகி 25,485 லெவலுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதாவது சுமார் -200 பாயிண்ட் வரைக்கும் போச்சு. இப்போ +60 இருக்கு. ஸோ ஒரு பாட்டம், ஒரு பெரிய பாட்டம் டச் பண்ணிட்டு நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஓகே சார். ஸோ இந்த லெவலில் புட்டு எடுத்தவங்களுக்குலாம் கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹை வந்து ஜனவரி 5 அன்னைக்கு போச்சு. அதுக்கு முன்னால வந்து டிசம்பர்ல வந்து ஒரு 26,300 லெவல்ல இருந்தது. இப்போ மறுபடியும் இந்த ஜனவரி 5 அன்னைக்கு 26,373 போச்சு. ஓகே ஓகே. அதுல அந்த பீக்ல இருந்து அது இறங்கிட்டே வந்து 25,500ங்கிற அளவில் வந்துட்டு இப்போ 25,750 இருக்கு. ஓகே. இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து அதுலேயும் ஒரு டிப் இருந்தது. அதனால் நிஃப்டி அளவுக்கு ரொம்ப இறங்கலை. அது பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 60,300 போயிட்டு இப்போ 59,450 இருக்கு. ஓகே. இதுக்கப்புறம் வந்து நம்ம வழக்கமாக பார்க்குற கோல்டு சில்வர் பார்த்துடலாம். கோல்டு சில்வர் வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் தான் யூஸ்வலாக பார்ப்போம். ஓகே. இது வழக்கம் போல் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஹை இதில் இல்லாத இடத்துல இருக்கு. 1,41,000 இருக்கு 10 கிராமோட. சரி. 10 கிராமோட ரேட்டு. இது வந்து டிசம்பர் 26 தான் ஆல்ரெடி ஒரு பீக் இருந்தது. இப்போ அந்த பீக்கையும் பிரேக் பண்ணி இன்னைக்கு டேட் என்ன 12th ஜான் வந்து புது பீக்கில் போயிருக்கு. புது ரேட்டு. ஆமாம், ஹையஸ்ட் நியூ ஹை. பட் இன்னைக்கு வந்து 2% தான் கோல்டு ஏறி இருக்கு. ஆனால் சில்வர் வந்து 4.7% ஏறி இருக்கு. சில்வர் ரொம்ப அப்ரிசியேஷன் அதிகமாக இருக்குது. சில்வர் வந்து ஆர்னமெண்ட்டாக இல்லாமல் இண்டஸ்ட்ரியிலேயும் நிறைய யூஸ் ஆகுது. அதனால டிமாண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. கரெக்ட் சார், இண்டஸ்ட்ரி நிறைய யூசேஜ் இருக்கு. ஆமாம், அது வந்து டிசம்பர் 29th ஒரு பீக் போயிருக்கு. ஜனவரி 6th ஒரு பீக் போயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கும் பீக் தான், ஹிஸ்டாரிக்கல் ஹை 2,65,000. யாரெல்லாம் வந்து கோல்டு சில்வரில் மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கினவங்களுக்குலாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அரௌண்ட் 50% அண்ட் அபவ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லாஸ்ட் 3 months முன்னாடி வாங்கியிருந்தோம் கூட. ஆமாம் சார். கரண்ட்ல என்னென்ன ஸ்டாக்லாம் ப்ராஃபிட்ல இருக்கு சார்? ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு. போன வாரம் ஒரு 5 ஸ்டாக் நம்ம என்ன பொசிஷன் எடுத்தோம், அது என்ன ப்ராஃபிட் ரன்னாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அது சிலவற்றை வந்து நம்ம டார்கெட் வந்து ஒன்று க்ளோஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு வந்து இன்னும் சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்தது வந்து ப்ராஃபிட்டில் ரன்னாக இருக்குது. ஏன்னா ஒரு வாரமாகவே மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்ததுனால நிறைய கால் ஆப்ஷன்ஸ்லாம் ப்ராஃபிட்டில் இருக்குது. அது என்னங்கிறது 1 by 1 பார்த்துடலாம். ஓகே. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து PGEL 620 கால். இது வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 32 rupees, இப்போ 9 rupees இருக்குது. 22,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட்டில் இப்போ இன்னும் ஒரு 2 weeks தான் நம்ம எக்ஸ்பைரி முடியறதுனாலங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி இது எவ்வளோ தான் போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 22,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஒரு 3 ரூபா 4 ரூபா 5 அப்படி வரும்போது க்ளோஸ் பண்ணிடலாமான்னு சொல்லி இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே சார், ஓகே சார். அடுத்தது வந்து இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க் வந்து 860 கால் ஆப்ஷன்.
1000 லாட்டு ம் 30 ரூபா 30 காசுல செல் அடிச்சிருக்கு. இப்போ 9.85ல இருக்கு. 20,450 ப்ராஃபிட் இப்போ. ம் இதுக்கு அடுத்து வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ம் இது செல் அடிச்ச ப்ரைஸ் வந்து 35 ருபீஸ். லாட் சைஸ் 825. இப்போ கரண்ட் ப்ராஃபிட் வந்து 20,542. ம் ஸோ இன்னும் 10 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 8,000 ருபீஸ் ப்ராஃபிட் வர வேண்டியது இருக்கு. அதில் எவ்வளோ ஒரு பாதியாவது வருமானு எதிர்பார்ப்போம். ஓகே, பார்த்துட்டு அப்புறம் புக் பண்ணுவீங்க. ஆமாம். அடுத்த ஸ்டாக் வந்து சிஜி பவர். ஆ சிஜி பவர் 650 கால் இருக்குது. இது 19,800 ப்ராஃபிட் காட்டுது. லாட் சைஸ் 850. செல் பண்ண ப்ரைஸ் 26 ருபீஸ். இப்போ வந்து கரண்ட் சைஸ் வந்து ப்ரைஸ் வந்து 3 ருபீஸ். 3 ருபீஸ்னால் இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 2,500 அவ்வளோதான் இருக்குது. மேபி இன்னைக்கு டே எண்டில் கூட இதை க்ளோஸ் பண்ணணும்னா பண்ணிடலாம். ஒரு 20,000 வந்தோடனே. கண்டிப்பா. இன்னும் யாருக்கும் ரொம்ப இதுக்காக வெயிட் பண்ணாம பண்ணுவாங்க. ஆமாம், இன்னும் 2 வீக்ஸுக்கு இதை வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆ ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் வேற ஸ்டாக்ல என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இதனுடைய மார்ஜின் நமக்கு விடுபட்டு கிடைக்கும். கண்டிப்பா. இதுக்கு அடுத்து வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து 520 கால். இது செல் பண்ண ப்ரைஸ் வந்து 2130. இப்போ 490 ட்ரேட் ஆகுது. 19,000 ப்ராஃபிட்டு. லாட் சைஸ் வந்து 1,175. இப்போ நம்ம சாம்பிளுக்கு ஒரு 5 ஸ்டாக்கு காட்டினேன். இதுக்கு போன வாரமும் நம்ம ஒரு 5 ஸ்டாக் பார்த்தோம். ஸோ நியர்லி வந்து நம்ம மார்க்கெட்டோட கண்டிஷன் பார்த்து ஸ்டெப்பாக வந்து வேரியஸ் பாயிண்ட்ஸில் இந்த மாதிரி வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இடத்துல செல் பண்ணிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எது வருதோ புக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். மார்க்கெட் வந்து ரொம்ப வயலண்ட்டாக வந்து டவுன் ட்ரெண்டோ இல்லை அப் ட்ரெண்டோ இருக்குன்னா நமக்கு டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ப்ரைஸுக்கு நமக்கு கிடைக்குது. அதை பார்த்து நம்ம வந்து அது செல் அடித்தோம்னா ஒரு வாரம் 10 நாள் வச்சுருந்தாலே நல்ல ஒரு 20,000 ப்ராஃபிட் வந்து ரீச் ஆகுது. அடுத்த மணியில் தான் மோஸ்ட்லி செல் அடிக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஸோ அது டிப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா அது அவுட் ஆஃப் த மணியில் போயிடுது. இந்த மாதம் வந்து இப்போ 12th ஜனவரி. இப்போ நம்ம இந்த மந்த் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணி லாஸ்ட் டியூஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இன்கேஸ் ஒரு 2 டேஸ் முன்னாடியே கூட வேணும்னா க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மந்த் ஃபுல்லாகவே நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணாங்கிறத ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். மீண்டும் அடுத்த வாரம் வந்து நம்மளோட பொசிஷன்ஸ்லாம் ஒரு வாட்டி ரிவைவ் பண்ணிவிட்டு அப்புறம் மந்த் எண்டில் நம்ம ப்ராஃபிட்டை பார்த்துக்கலாம் எவ்வளோ. சார் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் சார். நன்றி. உங்களுக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.